எபிரேயர் 6:19. நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில பிதா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நித்திய ஜீவனை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு நிலையான உறுதியான ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்துங்கிற ஆத்ம நங்கூரம் தான். ஸோ இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் இருக்குது. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமா நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணலாம். இந்த இடத்துல ஆத்ம நங்கூரம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு நங்கூரம் கூட கம்பேர் பண்றாங்க. எப்படி ஒரு கப்பலுக்கு நங்கூரம் இருக்குதோ, அந்த நங்கூரம் தான் அந்த கப்பலை என்ன பண்ணுது, ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அலைக்கழிக்கப்படாம இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையை நங்கூரமா நம்ம வச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கை நங்கூரமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நிலையானதும் உறுதியானதுமா இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டுமே உங்க வாழ்க்கையின் நம்பிக்கையை நீங்க வச்சு அவரை உங்கள் ஆத்மாவை நங்கூரமா நீங்க வைக்கும்போது நீங்கள் பாதுகாப்பா இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்க சுதந்திரிக்கலாம். ஆமென்.